அதுக்கப்புறமா எப்படியாவது அம்மா எல்லாரும் நல்ல ஒரு ஃபேமிலி பில்ட் பண்ணணும்னு சொல்லி அப்பா தான் அப்போ கஷ்டப்பட்டார். ஸோ அம்மாவுக்கு அப்போ எதுவும் தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்பா யார் கூடலாம் பழகுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் டேலண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவும் வளர்ந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்பா சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறமா அப்பாவோட சப்போர்ட் நிறைய. ஏன்னா அப்பா நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு சோஷியலைஸ் ஆக விட மாட்டாங்க அவங்க ஒய்ஃப்ஸை. அது வந்து இந்த ஜென்ரேஷனில் அப்படி விட்டுங்க. ஏன்னா உமன்ஸ் ஆர் நாட் ஆல் உமன்ஸ் ஆர் நாட் அந்த நம்ம நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலின்னு வந்துருச்சுன்னா தே டு ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க யாருமே வந்து கிச்சனில் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு போல்ட்னஸ் இருக்குது. அது அந்த ஹஸ்பண்ட் மூலமாக தான் வெளியில் வரும். ஸோ யாருமே வந்துட்டு அம்மா மாதிரி எங்கள் அப்பா மாதிரி அதாவது சப்போர்ட் இருக்கணும். கடைசி வரைக்கும் அந்த சப்போர்ட் இருக்கணும். அந்த நடுவில் அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா தட் வில் பி நம்ம கிட்ஸுக்கு தான் அந்த இதுவாக இருக்கும், அஃபெக்ட் பண்ணும். இப்போ சப்போர்ட்டே பண்ணாத ஒரு அப்பாவாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்கள் அப்பா நல்லா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் அப்பாவால் தான் அம்மா வந்து இவ்வளோ தூரமே வளர்ந்துருக்காங்க. பட் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அப்புறமா எங்கேயோ லேக் ஆகிருக்கு அவரோட மைண்ட் செட் இல்லையா? அதை வெளியில் உட்காந்து அமைதியாக பேசி அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழலும் இல்லை. ஒருவேளை இந்த கவுன்சிலிங் போகிறது வைக்கிறது இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம் அவர் இல்லையா? மனசுக்குள்ளேயே வேறு ஏதோ நெகட்டிவாக இருந்திருக்காரு திங்க் பண்ணிவிட்டு. அதாவது நீங்கள் சொல்லும் போது எனக்கு புரியுது. டயபெட்டிஸு, ஹார்ட் பேஷண்ட்டு, காலில் சர்ஜரி பண்ணியிருக்காரு, சரியாக நடக்க முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. அப்படிங்கும்போது அவர் ஏதோ இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்பா மேலே ஏதாவது கோவம் இருக்கா? அம்மா எப்படி பார்த்துருக்கோம், எவ்வளோ அழகாக பார்த்துருக்கோம். ஸோ அதை அக்செப்ட் பண்ண முடியல. லைக் கோவன்றது கண்டிப்பாக இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா? பண்ணியிருக்கவே கூடாது. ஸோ பண்ணிகிட்டு இருந்தார்ல, கார் ஓட்டுறது, வண்டி ஓட்டுறது, வேலை பார்க்குறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ திடீர்னு ஒரு நாள் நம்மளால் பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்கும்போது அவருக்கும் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அதெல்லாம் ஒரு கோவமாக ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக அம்மா தான் வந்துட்டு அப்பாவுக்கு கார் வாங்கி கொடுத்தது. ஃபஸ்ட்டு அம்மா இந்த நல்ல மெமரிஸ் நாங்கள் பார்த்த வரைக்கும். அம்மா வந்துட்டு அப்பா டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வருவார். அம்மா தனியாக கார் வாங்கி அப்பாவுக்கு கொடுத்து ராத்திரி ஆனால் வா ஓட்டி நம்ம இது பண்ணலாம், கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் பின்னாடி உட்காருவோம். ஸோ அம்மா வந்துட்டு அப்பாவை வந்துட்டு அதாவது கார் வாங்கி கொடுத்து 2 கார் வாங்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு கார் வந்து ஆல்டோ, அதுக்கப்புறம் வெர்னா அப்படி வாங்கி இப்போ ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுத்து அப்பா தான் ஃபஸ்ட்டு ஓட்டி நாங்கள் நல்ல மெமரிஸ் இருந்தது. அந்த மெமரிஸ் வந்துட்டு லைஃப் லாங் வராதுன்றது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. எங்களுக்கு இது க்ளூவே கிடையாது.